அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாறட்டும். உங்களுடைய ஆசை கனவு அனைத்தும் நிறைவேற வேண்டுனா ஓம் முருகா போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கோவில் பார்த்தீங்கன்னா மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவில்ல இன்று இரவு அமாவாசை ஊஞ்சல் சிறப்பாக நடைபெற இருக்கு. மேலும் மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவில்ல பார்த்தீங்கன்னா கருவறையில் நடக்கக்கூடிய அதிசயம் என்ன? சுயம்புவாக தோன்றிய இந்த அம்பாளை எந்த முறையில் வழிபட்டா நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகி வாழ்க்கையில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் உண்டாகுன்னு தெரிஞ்சுக்கணுமா? இந்த ஒரு வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தீராத உடல் ஆரோக்கியத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகார தலமாக இந்த மேல்மலையனூர் அங்காளம்மனுடைய திருக்கோவில் இருக்குங்க. உங்களுக்கு சுப காரியங்களை ஏற்படக்கூடிய தடைகள் விலக வேண்டும்னா தவறாம இந்த அங்காளம்மன் கோவிலுக்கு ஒரு முறை சென்று வழிபடுங்க. நிச்சயம் உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் உண்டாகும். நீங்க கருங்காலி மாலையை வாங்க விரும்பினீங்கன்னா வீடியோல டிஸ்கிரிப்ஷன் கீழே நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ள போகலாம். இந்த மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவில் பார்த்தீங்கன்னா இன்று இரவு அமாவாசை உற்சவம் நடைபெற இருக்கு. மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலில் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் அமாவாசையன்று இரவு ஊஞ்சல் உற்சவம் நடத்துவாங்க. இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா முதல் அமாவாசை இன்று நாளையும் பார்த்தீங்கன்னா அமைந்திருக்கு. இந்த நாளை பார்த்தீங்கன்னா 2 நாட்களுமே ஊஞ்சல் உற்சவம் நடத்தப்படுங்க. மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலில் ரொம்பவே சிறப்பாக இரவு 12 மணிக்கு ஊஞ்சல் உற்சவம் நடைபெற இருக்குதுங்க. இந்த அங்காளம்மன் கோவில் பார்த்தீங்கன்னா சிறந்த ஒரு பரிகார தலமாக இருக்குது. கணவனை பிரிந்து வாழக்கூடிய பெண்கள் இங்கு வந்து வழிபட உரிய பலன் கிடைக்குங்க. அதே போல பெண்கள் பார்த்தீங்கன்னா கணவன் அடிக்கடி துன்புறப்படுவது அப்படி பாதிக்கப்படக்கூடிய பெண்கள் தவறாம இந்த மலையனூர் வந்து அங்காளம்மனிடம் முறையிட பிரச்சனை தீருன்னு சொல்றாங்க. இங்கு மலையனூர் அங்காளம்மன் கோவில் சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக உருவானதாக சொல்லப்படுது. இங்கு ஆடி வெள்ளிக்கிழமை அங்காளம்மனுக்கு எலுமிச்சை பழ மாலை சாத்தி வழிபட்டா அம்மனின் மனம் குளிர்ந்து நன்மை உண்டாகும். மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரிக்கு தாண்டேஸ்வரின்னு பெயரும் உண்டு. மலையனூர்ல புற்றுமண்ணாய் 48 நாட்கள் நெற்றியில பூசி வந்தா சகல நன்மைகளோ தோஷமும் விலகுன்னு சொல்லுவாங்க. இந்த மலையனூர் மண்ணுல காலடி எடுத்து வைத்தாலே போதுங்க, கிரக தோஷங்கள் நிவர்த்தி ஆயிடுன்னு முன்னோர்களின் வாக்காக இருக்கு. அதே போல மலையனூர்ல பொற்றில குடியேறிய அம்பிகையே ஆதிசக்தியாக சொல்லப்படுது. அனைத்து யுகங்களுக்கும் முன்பே அவள் இத்தலத்துக்கு வந்து விட்டதாகவும் பெரியவங்க சொல்லுவாங்க. இந்த அங்காளம்மனை ஆடி மாதம் ஒரு முறையாவது சென்று வழிபட்டா பக்தர்களுக்கு இருக்கக்கூடிய பிடித்த பீடை மற்றும் தோஷம், பில்லி சூன்யம், காட்டரி சேட்டை, ஏவல் போன்றவை பார்த்தீங்கன்னா தானாக விலகுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த மேல்மலையனூருக்கு 3 அமாவாசையை தொடர்ந்து வந்து அங்காளம்மனை வழிபட்டு ஊஞ்சல் உற்சவத்தையும் கண்டு வந்தீங்கன்னா குழந்தை பேரு இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு, நோய் நிவர்த்தியாகும், திருமண யோகமும் உண்டாகும். அதே போல இந்த அங்காளம்மனை குல தெய்வமாக கொண்டவங்க ஆடி மாதத்துல ஒரு முறையாவது சிறப்பு பூஜை செய்து வழிபட்டா இன்னும் கூடுதல் பலன் கிடைக்குங்க. இந்த மேல்மலையனூர் அங்காளம்மன் பார்த்தீங்கன்னா வடக்கு திசை நோக்கி இருந்து அருள்பாலிக்கக்கூடிய தெய்வம். இதனால் தான் அம்மனின் அருள் பக்தர்களுக்கு அதிகமாக கிடைப்பதாகவும் சொல்லப்படுது. மேல்மலையனூர்ல அகோர உருவத்துல ஆவேசம் அடைந்த அங்காள பரமேஸ்வரி திருவண்ணாமலை சென்று பிரம்ம தீர்த்தத்துல நீராடி சாபம் நீங்க பெற்று மீண்டும் மலையனூர்ல அமர்ந்ததாகவும் ஒரு தல வரலாற்றுல சொன்னாலும் திருவண்ணாமலை செல்லும் பக்தர்கள் மலையனூர் வந்து செல்லக்கூடிய வழக்கம் இன்னும் வச்சுட்டு இருக்காங்க. இங்கு பார்த்தீங்கன்னா மலையனூர் அங்காளம்மனுடைய கருவறையில வீற்றிருக்கக்கூடிய அங்காளம்மன் பார்த்தீங்கன்னா நன்கு உன்னிப்பாக பார்த்தீங்கன்னா அவள் மூதாட்டி வடிவத்தில் இருப்பது போல தெரியும். தட்சனின் யாகத்தை அழிக்க யாகத்தீயில விழுந்து தன் உடலை அழித்து கொண்ட தட்சணியின் அம்சமே அங்காளின்னு சொல்வாங்க. இந்த மேல்மலையனூர் அங்காளம்மனின் தளத்துல சாம்பலை தான் பிரசாதமாக தரப்படுது. மேலும் அங்காளம்மனை தொடர்ந்து வழிபட்டா ராககேது தோஷ பாதிப்பு உங்களை நெருங்காது. அங்காளம்மன் பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டத்தில் மாந்தோப்பு எனக்கூடிய இடத்துல தான் அருள் பாலிச்சுட்டு வரா. திருச்சி மாவட்டம் துறையூரில் அங்காளம்மன் சைன கோலத்தில் இருப்பதால் அந்த கோவில் ரொம்ப விசேஷங்க. திருப்பூர்
அருகே முத்தாளம்பாளையம் இடத்துல இருக்கக்கூடிய அங்காளம்மன் சுயம்புவாக தோன்றியவர்னு சொல்லப்படுது. இந்த அங்காளம்மன் ஆலயங்களில் மயான கொள்ளை நடக்கும் தினத்தில் அம்மனுக்கு நீங்கள் பொங்கலிட்டு பூஜைகள் செய்வது ரொம்ப நல்லதுங்க. அதே போல் ஒவ்வொரு அமாவாசை தினத்தன்று 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் மேல்மலையனூர் வந்து அங்காளம்மனை தரிசித்து செல்வதாக சொல்லப்படுது. இங்கு சமீப காலமாக மேல்மலையனூருக்கு ஆந்திரா, கர்நாடகா மாநிலங்கள் இருந்து கூட பக்தர்கள் பார்த்தீங்கன்னா இந்த அங்காளம்மனை தரிசனம் செய்கிறாங்க. மேலும் இந்த அங்காளம்மன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முறை பிரம்மாவின் சத்திய லோகத்தில் அவர் அமைத்த கைலாயத்தினை பார்வையிட அனைவரையும் அழைத்திருக்காரு. அங்கு பார்வதியோடு சென்ற சிவனுமே 5 முகத்தோடு காட்சி தந்திருக்காரு. பிரம்மாவோ சிவனை வணங்கி தங்களைப் போல எனக்கும் 5 முகம் தந்து அருள வேண்டுன்னு வேண்ட அவரும் அவ்வரத்தையே அருள்பாலித்திருக்காரு சிவபெருமானம். தலை கனத்த ஐயன் தான் அனைத்து தேவர்களிலும் உயர்ந்தவன்னு இருமாப்பு கொண்டு உயரமாக ஆசனம் போட்டு அமர்ந்து நான் கைலாசபதி ஆகிவிட்டேன்னு என்னையே வணங்க வேண்டும்னு உத்தரவிட்டாரா. 5 தலை குழப்ப அனைவருக்கும் உண்டானது. பார்வதி தேவி சிவனுக்கு எடுக்க வந்த ஆராத்தியை மாற்றி பிராமனுக்கு எடுக்க சென்றார். இடையில பெருமாள் உணர்ந்து பார்வதி தேவி சிவனிடம் பார்த்தீங்கன்னா இந்த குழப்பத்தை விளக்கி அதற்கு ஒரு நல்ல முடிவு எடுக்குமாறு கேட்டுக்கொண்டாரா. சிவனோ பிரம்மனது அகத்தியை அடக்க காலபைரவர் மூலம் அவருடைய ஒரு தலையை கொய்து வர சொன்னாராம். பைரவர் ஒரு தலையை கிள்ளியவுடனும் மற்றொரு தலை அங்கே தோன்றியது. தொடர்ந்து இது நடக்கவே சிவன் தன்னை தலையை கொய்ய சென்றாரு. ஆனால் ஒவ்வொன்றாக கிள்ள அது முளைத்து கொண்டே இருந்தது. விஷ்ணு சொல்லியபடி 1000வது முறை தலையை கிள்ளியவுடன் கீழே போடாம கையிலே வைத்து கொண்டாராம். அதனால மீண்டும் புது தலை முளைக்கலைங்க. இதனால தான் நெடு நேரமாகியும் கீழே போடாததாலையும் அந்த பிரம்மனின் கபால ஈசனின் கையிலே ஒட்டுகிச்சு. தன் தலையை கிள்ளி தன்னை அவமானப்படுத்தி விட்டதாக நினைத்த பிரம்மன் கொடுத்த சாபத்தால சிவபெருமானும் பத்தினா ஊராக பித்தனை போல பிச்சை எடுத்து திரியலானார். ஆனா அப்படி எடுக்கும் பிச்சையும் கையில ஒட்டி கொண்ட பிரம்ம கபாலமே விழுங்கியது. பிச்சை எடுத்து உண்ணாததால உருமாறி போனா சிவபெருமானும். பிரம்மனின் ஒரு தலையை கொய்வதற்கு காரணமாக இருந்த ஈஸ்வரியே சரஸ்வதி தேவி நீ கந்தலாடையோடும் கணவனை பிரிந்து சடையும் சடாபாரமாக ராட்சச உருவோடு அலைவாயினே உன்னுடைய 1000 ததிமார்களும் பூதகணங்களாக மாறி போவாங்கன்னு சாபமிட்டா. இதற்கு சிவனும் பார்வதியும் மகாவிஷ்ணுவுடன் விமோச்சனை கேட்டாங்க. அக்னிதலன்னு சொல்லக்கூடிய பூலோக கைலாயன்னு அழைக்கக்கூடிய திருவண்ணாமலையிலிருந்து 30 கால் தொலைவில் ருத்ரபூமின்னு மலையரசன் பட்டின அழைக்கக்கூடிய மேல்மலையனூருக்கு சென்றா இதற்கு சாப விமோச்சனை கிடைக்கும்னு சொன்னாங்க. பல இடங்களிலும் அலைந்து திரிந்த இறுதியில மேல்மலையனூர்ல வந்து அமர்ந்த பரமேஸ்வரியும் மகாவிஷ்ணுவின் ஆலோசனைப்படி அவளிடம் பிச்சை கேட்டு வந்த சிவனின் பாத்திரத்துல முதல் உருண்டையை போட்டா. அதனை உண்டதும் பிரம்ம கபாலா 2வது உருண்டையை போட்டா. அதனை உண்டதும் 3வது உருண்டையை பிரம்மன் கபாலத்தை போடாம கீழே போடவும் அதனை உண்ண சிவனின் கையில இருந்த இறங்கிச்சு. அப்போதே சிவனை பிடித்திருந்த பிரம்மத்து தோஷம் நீங்கியதுங்க. பார்வதி தேவியும் 3வது உருண்டையை தூக்கி போட்டு செயல் தன் மயான கொள்ளையாகவும் மாய சூறையாகவும் நம்ம கொண்டாடி வரோம். இந்த கபாலம் கைவிட்டு நகர சிவபெருமானின் தாண்டேஸ்வரர்னு பெயரோடு கோயில் கொண்டாரு. லிங்க வடிவில் இருந்த சிவனாரின் கையில ஒட்டி கொள்ள வந்த கபாலம் கை கிடைக்காததால பார்வதி கையில வந்து ஒட்டி கொண்டது. அன்னை அலறி கை உதறி ஆர்ப்பாட்டத்தோடு ஆடத் தொடங்கினா. அன்னை ஆட அண்டமாட தேவர் முனிவர் சித்தர்னே அனைத்து பொருள்களும் ஆடத் தொடங்கின. விஸ்வரூபம் எடுத்த அன்னைக்கு கார்மேகம் ஆடையானது. விஸ்வரூப கோலத்துல அன்னை பார்வதி தேவி 1000 கைகள்ல பல்வேறு ஆயுதங்களையும் ஆவேசமாக ஆட அதற்கு பிரம்ம கபாலம் பயந்து நடுங்க அதனை தன்னுடைய வலது காலால போட்டு மிதித்திருக்கா. பிறகு அன்னையின் ஆங்கார உருக்கொண்ட பரமேஸ்வரி ஆங்காளின்னு அங்காள பரமேஸ்வரின்னு நம்ம அப்ப அழைச்சிட்டு இருக்கோம். பிரம்ம கபாலம் சிவனார் கையில இருந்து தாண்டியதாலும் இறைவனும் இரவியும் தாண்டவம் ஆடியதாலும் இந்த ஆண்டேஸ்வரனும் அம்பாள் தாண்டேஸ்வரின்னு திருநாமம் பெற்றாங்க. மலையரிசம் பட்டினன்னு சொல்லக்கூடிய மலையனூர்ல பார்த்தீங்கன்னா தற்போது அன்னை பார்வதி அங்காள பரமேஸ்வரினே திருப்பெயரோடு இத்தலத்துல அமர்ந்து தன்னை வந்து அண்டியவருக்கு அருளோடு அனைத்து பேரையும் வழங்கி வரா.
மேலும் இந்த கோவிலில் ஒவ்வொரு செவ்வாய், வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமைகளில் சிறப்பான வழிபாடு நடத்தப்படுது. ஒவ்வொரு மாதமும் மாசி, சித்திரை அமாவாசை நீங்களாக மற்ற அமாவாசை நாட்களில் நள்ளிரவு 12 மணிக்கு நடத்தக்கூடிய ஊஞ்சல் உற்சவம் தரிசனம் சிறப்பாக சொல்லப்படுதுங்க. அந்த நேரத்தில் 3 திசைகளிலும் சுமார் 2 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு மக்கள் தங்கள் கரங்களில் சிவப்பு நட்சத்திர ஒளிகளாய் கற்பூர தீபத்தை தேங்காய் மூடியில ஏந்தி தங்கள் குறை தீர வேண்டிப்பாங்க. இது வழிபாட்டின் உச்சக்கட்டம்னே சொல்லலாம். அகிலாண்டேஸ்வரியான லோகமாதா ஊஞ்சல் உற்சவத்தின் போது ஆனந்தமயமான நிலையில இருப்பாளாம். தாங்கள் வேண்டும் மரத்தை நிச்சயம் தந்தருள்வான பக்தர்களின் நம்பிக்கை. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.